வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டத்தால் நாட்டு மக்கள் அனைவரும் முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் பெரும்பாலான வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதால் மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் பொருளாதாரம் உயர்ந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேணி காத்து தொழில் செய்வதற்கான சூழல் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் கலியாண்ட பூனாச்சா தைவானின் புருச்சியா இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டம் இன்றுடன் 11 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இந்நாளையொட்டி பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் கடைக்கோடி மக்களுக்குமான வங்கிக் கணக்கு திட்டத்தால் நாட்டு மக்கள் அனைவரும் முன்னேறி வருவதாக கூறியுள்ளார். மக்களின் கண்ணியம், ஆற்றல் இதன் மூலம் மேம்பட்டுள்ளதாகவும் இதுவே இத்திட்டத்தின் சாதனை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 2014ஆம் ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் பணப்பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளது. சேமிப்பு கணக்கு, கடன், காப்பீடு, ஓய்வூதியம் போன்ற அடிப்படை நிதி சேவைகள் அனைவருக்கும் எளிதாக்கப்படுவதை இத்திட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புறங்களில் பெரும்பாலான வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதால் மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் பொருளாதாரம் உயர்ந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் 56 கோடிக்கும் மேற்பட்ட கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 56% மகளிர் கணக்குகள் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டில் 94% பேர் தற்போது வங்கிக் கணக்கு வைத்துள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் மூலம் அரசின் நலத்திட்டங்கள் நேரடியாக மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் பெரும்பாலான கணக்குகள் கிராமப்புறங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் திருச்சி ஸ்ரீரங்கம் மத்திய பாரத வங்கியில் 5000 பேர் கணக்கு வைத்துள்ளதாக இதன் கிளை மேலாளர் திரு விவேகானந்தன் கூறியுள்ளார். இன்றைய நாள் ஆகஸ்ட் 28. நமது பாரத பிரதமர் 2014ஆம் ஆண்டு பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா என்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இத்திட்டத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் ஏழை எளிய அனைவருக்கும் இலவசமாக வங்கி கணக்கு தொடங்குவதாகும். இக்கணக்கு தொடங்குவதன் மூலம் பிரத்யேகமாக வைப்புத்தொகை எதுவும் பயன்படுத்த தேவையில்லை. எப்பொழுது வேணாலும் பணம் செலுத்தலாம், எப்பொழுது வேணாலும் பணம் எடுத்துக்கொள்ளலாம். வரவு செலவு 6 மாதம் தொடர்ந்து செய்து வந்தால் கடனாக 5000 ரூபாய் இக்கணக்கிலிருந்தே வழங்கப்படும். அதாவது ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. ரூபே டெபிட் கார்டு இலவசமாக வழங்கப்படும். இக்கார்டின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இலவசமாக 1 லட்சம் ரூபாய் வரை ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் ஆகிவிடும். மேலும் இக்கணக்கு தொடங்க ஆதார் எண் இருந்தால் மட்டுமே போதும். இந்த நமது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் திருச்சி கிளையில் இது 5000க்கும் மேற்பட்டோர் இக்கணக்கு தொடங்கி பயனடைந்து உள்ளார்கள். வேலூரைச் சேர்ந்த ஜன்தன் யோஜனா திட்ட பயனாளி தெரிவிக்கையில், என் பேர் வெண்ணிலா, நான் வேலூர்ல இருந்து பேசுறேன். பேங்க் புக் ஓபன் பண்ணா 5000 10,000 காசு கேட்பாங்க. இப்போ மோடி ஸ்கீம்ல 0 பேலன்ஸ் வச்சு ஓபன் பண்ணாக்கா ஃப்ரீயா ஓபன் பண்ணி தராங்க. அது மூலமா நான் புக் ஓபன் பண்ணி என் அக்கௌண்ட்ல காசு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு என் தேவைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீயா புக் ஓபன் பண்ணி இந்த திட்டத்தை கொண்டு வந்தபடி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பானில் நாளை நடைபெறும் 15வது இந்திய ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். அந்நாட்டு பிரதமர் ஷிகரு இஷிபாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை அவர் மேற்கொள்கிறார். பிரதமரின் ஜப்பான் பயணத்தின் போது பல்வேறு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக ஜப்பானுக்கான இந்திய தூதர் திரு சிபி ஜார்ஜ் இன்று டோக்கியோவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமது பயணத்தின் 2ஆம் கட்டமாக வரும் 31ஆம் தேதி சீனா செல்லும் பிரதமர் டியான்ஜினில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதோடு பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இந்திய ஜவுளித்துறைக்கு உதவும் வகையில் பருத்தி மீதான இறக்குமதி வரி விலக்கை வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை வரி விலக்கு அளித்திருந்த நிலையில் இந்த உத்தரவு இன்று வெளியானது. ஏற்றுமதியாளர்களை மேலும் ஆதரிக்கும் வகையில் இந்நடவடிக்கை. இமாச்சல பிரதேசத்தின் காங்க்ரா மற்றும் சம்பா மாவட்டங்களில் பெய்த கனமழை வெள்ளத்தில் சிக்கி தவித்த 3700க்கும் மேற்பட்டோரை தேசிய பேரிடர் மீட்பு படை பத்திரமாக மீட்டுள்ளது. இந்நிலையில் பியாஸ் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலை அடித்து செல்லப்பட்டது. இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் இன்று வானிலை மேம்பட்டுள்ளதாகவும் அதீத மழை எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்கள் நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. அனைவரும் ஒன்றிணைந்து விளையாடி ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என விளையாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம். உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு. 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பின் 2வது மாநில மாநாட்டில் சென்னையில் இன்று மாலை பங்கேற்கிறார். தென்னிந்தியாவின் முதன்மையான உள்கட்டமைப்பு கட்டுமான இயந்திர வர்த்தக கண்காட்சியை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் மாநாட்டு மலரை வெளியிட உள்ளார். இதனிடையே மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பேணி காத்து தொழில் செய்வதற்கான சூழல் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். தடையற்ற மின்சாரம், போக்குவரத்து வசதிகள் என அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி இளம் தலைமுறையினருக்கு திறனளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் மகளிர் விடியல் பயணம் மகளிரிடையே சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 750 கோடி முறை மகளிர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி பிளவக்கல் அணை பகுதியில் உள்ள பூங்காவை மேம்படுத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. சுற்றுச்சுவர், நுழைவு வாயில், நடைபாதை, குழந்தைகள் விளையாடும் இடம், உடற்பயிற்சி கூடம், செல்ஃபி பாயிண்ட் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் இப்பூங்கா சீரமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரிகளில் 98% மேல் மாணாக்கர் இடங்கள் நிரம்பியுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. மொத்தமுள்ள 1,90,494 இடங்களில் 1,53,966 இடங்கள் தற்போது நிரம்பி முன்னெப்போதும் இல்லாத அளவில் சாதனை படைத்துள்ளதாக அரசு கூறியுள்ளது. தொடர்மழை காரணமாக கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கடந்த 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திறக்கப்பட்ட கோவை குற்றாலம் தற்பொழுது மீண்டும் தொடர்மழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவை குற்றாலம் சூழல் சுற்றுலா வெள்ளப்பெருக்கு காரணமாக தற்காலிகமாக இன்று மூடப்படுகிறது எனவும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வனத்துறைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறும் வனத்துறையினர் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பிலான வேலைவாய்ப்பு முகாம் ஜமால் முகமது கல்லூரியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி உடையவர்கள் இதில் பங்கேற்கலாம். புதுக்கோட்டையில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வட்டார வேளாண் விரிவாக்க மையங்களை தொடர்பு கொள்ளலாம் என ஆட்சித் தலைவர் திருமதி அருணா தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறும் என ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து வகை மனநல நிறுவனங்களும் இன்னும் 1 மாத காலத்திற்குள் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்தல் வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் படித்த வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற உரிய ஆவணங்களுடன் நாளைக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா நாளை மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இது குறித்து எமது செய்தியாளர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழா மாலை 5:45 மணிக்கு பேராலயத்திலிருந்து திருக்கொடி பவனி தொடங்கி வைக்கப்படுகிறது. தொடர்ந்து இன்னிசை வாத்தியங்கள் முழங்க மாதா மன்றாட்டு ஜபங்களுடன் வேளாங்கண்ணி கரைத்திரு, கடற்கரை, ஆரிநாட்டு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று பேராலய முகப்பினை திருக்கொடி வந்தடையும். தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் திருக்கொடியினை புனிதம் செய்து வைக்கிறார். வேளாங்கண்ணிக்கு பாதசாரியாக பலரும் சாரை சாரையாக வருவதை சாலையின் இருபுறமும் காண முடிகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் கலியாண்ட பூனாச்சா தைவானின் புருச்சியா இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. பாரிஸில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் PV சிந்து சீனாவின் வாங்கை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டத்தால் நாட்டு மக்கள் அனைவரும் முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் பெரும்பாலான வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதால் மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் பொருளாதாரம் உயர்ந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பேணி காத்து தொழில் செய்வதற்கான சூழல் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில்
இந்தியாவின் கல்யாண்ட பூனாச்சா தைவானின் ருச்சியா இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.